ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபின்ஸ் கிச்சன். அதில் மொறு கோதுமை தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி. இந்த மாதிரி கோதுமை தோசை செய்து கொடுத்தா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இது பண்ணுறதுக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன், அரை கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம், ஒரு வெங்காயம் கட் பண்ண சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ண சேர்த்துக்கலாம். தாராளமாக தண்ணி சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரவா தோசைக்கெல்லாம் மாவு மிக்ஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நல்லா தண்ணியாக இருக்கணும் மாவு. ஓகே, இதை ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிட்டு நல்லா தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா இதை கலந்துக்கணும். ஓகே, இப்போ தவா சூடாக இருக்குது, நம்ம தோசை விட்டுக்கலாம். ஓகே, இப்போ தோசை விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நெய் அல்லது எண்ணெய் எது வேணாலும் 1 டீஸ்பூன் விட்டு நல்லா முருக வேக வச்சு எடுக்கலாம். ஓகே, இப்போ நல்லா முறுன்னு வெந்துருச்சு. நம்ம திருப்பி போடனாலும் போட்டுக்கலாம், இல்லை அப்படியே எடுத்துக்கினாலும் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ மொறு கோதுமை தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சட்னி சாம்பார் கூட பரிமாறிக்கலாம், இல்லை சும்மாவே சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.